குடிநீரை கூட ஒரு அரசால் சுயமாக வழங்க முடியாது என்றால் எதற்காக நீங்கள் ஆட்சி நடத்துகின்றீர்கள்? எதற்காக உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் செயல்படுகின்றது? மாநகராட்சி, நகராட்சி என்ற கட்டமைப்புகளை எல்லாம் எதற்காக வைத்திருக்கின்றீர்கள்? அடிப்படை செயல்பாடுகளை கூட செய்ய முடியாமல் அனைத்தையும் தனியார் மயமாக்கி தாரை வார்த்து கொடுப்பதற்கா? ஒரு அரசோ ஒரு மாநகராட்சியோ நேரடியாக ஒரு திட்டத்தை அமல்படுத்தும் பொழுது அதிலிருந்து லாபத்தை எதிர்பார்க்காது. ஆனால் ஒரு தனியார் நிறுவனம் எவ்வளவு லாபத்தை எதிர்பார்த்து அதில் முதலீடு செய்வார்? அந்த லாபத்தை நீங்கள் யாருடைய வரிபணத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுக்கின்றீர்கள்? ஒரு அரசால் செய்ய முடியாத செயல் திட்டங்களை எல்லாம் ஒரு தனியாரால் எப்படி செய்ய முடிகின்றது? அப்படி என்றால் அரசை விட தனியார் நிறுவனங்கள் பலம் மிக்கவர்களாக இங்கு இருக்கின்றார்களா? அல்லது அவர்களுக்கு நீங்கள் கூனி குறுகி மண்டியிட்டு சேவகம் செய்பவர்களா? கோவை மக்களுக்கு குடிநீர் வழங்க சூயஸ் நிறுவனம் அதிமுக ஆட்சியில் ஒப்பந்தம் செய்தது. அது திமுக ஆட்சியில் தொடர்ந்தது. இன்று தாவே காட்சியிலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு அரசு தனியார் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக வால் பிடித்து வாழும் என்றால் நீங்கள் எல்லாம் யாருக்கானவர்கள்? சூயஸ் நிறுவனம் குடிநீர் வழங்கும் திட்டத்தை சேலத்திலும் தொடங்கி இருக்கின்றது. நாளைக்கு திருச்சி வரும், மதுரை வரும், நெல்லையில் தொடங்கப்படும், அத்தனை கிராமங்களுக்கும் அமுல்படுத்தப்படும். நம்முடைய உரிமை வளங்கள், நம் சொந்த மண்ணில் ஊறக்கூடிய தண்ணீரை குடிப்பதற்கு யாரோ ஒரு வெளிநாட்டுக்காரனிடம் நீயும் நானும் கைகட்டி நிற்க வேண்டிய சூழல் உருவாகும். உனக்கு எவ்வளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதை அவன் முடிவு செய்வான். நீ எவ்வளவு தண்ணீர் பருக வேண்டும் என்பதை அவன் முடிவு செய்வான். அப்போது ஆட்சியாளர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருப்பீர்கள்? எல்லாவற்றையுமே தனியார் வசமாக்கிவிட்டு ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருப்பீர்கள்? ஒரு விளக்கை வாங்கி கொண்டு அவர்கள் வீட்டுக்கு செல்வீர்களா? மின்சாரம் நின்றுவிட்டால் பிடிப்பதற்கு. யாருக்காக நீங்கள் ஆட்சி செய்கின்றீர்கள்? யாருக்காக நீங்கள் திட்டமிடுகின்றீர்கள்? குடிநீரை கூட தருவதற்கு பக்கற்ற அரசு எதற்கு எங்களுக்கு? கல்வி வியாபாரமயம், மருத்துவம் வியாபாரமயம், மது மட்டுமே அரசின் பிரதானம். ஆனால் இது எது பற்றியுமே கவலைப்படாமல் உங்களை நம்பி வாக்களித்தவர்களை உதிரும் ரோமமாக எண்ணி உங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மற்றொரு கட்சியில் சென்று கால் பிடித்து வாழ நீங்கள் தயாராகுவீர்கள். உங்களை நாங்கள் அரசியல்வாதிகள் என்று கொண்டாட வேண்டும். உங்களை தலைவர்கள் என்று நாங்கள் போற்ற வேண்டும். உறுதியாக நாம் கூறுகின்றோம், அறத்தமிழன் பேரியக்கமாக, அறத்தமிழன் பேரியக்க ஆட்சியில் இந்த அத்தனை நிறுவனங்களும் ஓட ஓட விரட்டி அடிக்கப்படும். தண்ணீர் பாட்டில் நிறுவனங்கள் எல்லாம் மூடப்படும். தண்ணீர் என்பது ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை. அறத்தமிழன் ஆட்சியில் முறையான நீர் மேலாண்மை திட்டத்தின் மூலமாக இங்கு வாழும் அத்துணை பேருக்கும் ₹1 செலவில்லாத குடிநீர் தரமாக முறையாக வழங்கப்படும். எம் மண்ணில் துளையிட்டு ஒரு சொட்டு தண்ணீரை உறிஞ்சுவதற்கு கூட எந்த தனியார் நிறுவனத்திற்கும் அனுமதி கிடையாது என்ற நிலை உருவாக்கப்படும். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்களை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை ஆழமாக உற்று நோக்குங்கள். எங்கோ யாருக்கோ நடக்கின்றது, இதற்கும் நமக்கும் தொடர்பில்லை என்று மட்டும் நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். வெள்ளம் வரும் முன்பு அணை போட வேண்டும். அறத்தமிழனாக ஒன்றிணைந்து கொள்ளுங்கள். இந்த அநீதிகளை எல்லாம் அடித்து நொறுக்கி அறிவார்ந்த தலைமுறைகள் நாம் என்பதை நிரூபித்து காட்டுவோம்.